வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் அழைப்பை குறித்து பார்த்து வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கும். இந்த அழைப்பை குறித்து பார்த்துக்கும் போது ஆபிரகாமுடைய அழைப்பு, ஈசாக்கோட அழைப்பு, யாக்கோபோட அழைப்பு. இப்போ யாக்கோபோட அழைப்பை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஈசாக்கு இன்னும் பார்க்கல, ஆபிரகாமை முந்தி பார்த்துருக்கோம். என்ன இன்னொரு தடவை ஒரு கேன் ரீவிசிட். இப்போ யாக்கோபு தன் சகோதரனை ஏமாற்றி தப்பிச்சிட்டோன்னு நினச்சிட்டு அவன் பாட்டுங்க தப்பிச்சு ஓடியாடுறான். ஓடியாந்து மாமா வீட்டில் உட்காந்துட்டு அங்கே மாமா பொண்ணை வந்து விருப்பப்படுறான். அதை விருப்பப்பட்டு அவருடைய கல்யாணம் பண்ணணுன்னு விரும்புகிறான். இதுக்காக மாமனார்கிட்ட 7 வருஷம் வேலை செய்கிறான். ஒரு பொண்ணுக்காக வேலை செய்து அவளை, அதாவது வேதத்தில் இப்படி போட்டிருக்கு, ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான். 21வது வசனம். பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றினது. அவள் பேர்ல இருந்த பிரியத்தினால, சம்டைம்ஸ் பிரியங்கள் வந்து நம்ம டைமை கன்சியூம் பண்ணிடுது. ஒரு பொருள் மேலே பிரிய வச்சுருப்போம். இப்போ நம்ம கூட நிறைய விஷயங்களில் வைக்கிறோம், டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம், இதை அடையணும்னு சொல்லிட்டு பிரியப்படுறோம். ஸோ அதை கடைசியில் எத்தனையோ நாட்களுக்கு அப்புறம் அதை அடையிறோம். அது எப்படி அடையிறோம், இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ யாக்கோபு அடைஞ்சிட்டாரு. ஸோ இப்போ மாமனார்கிட்ட கஷ்டப்பட்டு கேட்டு அந்த பெண்ணை கட்டிட்டோன்னு நினச்சிட்டாரு. ஆனால் அங்கே ஏமாற்றப்படுறாரு. அன்று இரவிலே அவன் தன் குமார்த்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவளிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். இது என்ன இதோ தெரில, முன்னால் அவன் அவளை பார்த்துருக்கலாம். பார்க்கறது கூட அவசரம். அதுக்குள்ளே அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கண்டுபிடிக்கிறான், ஆள் மாறி போச்சுன்னு சொல்லிட்டு. இவன் வந்து லாட் ஆஃப் பீப்புள் கால் ஹிம் இன்டெலிஜென்ட். ஹி இஸ் நாட் இன்டெலிஜென்ட் அட் ஆல். ஹி இஸ் எ ஸ்கீமர். ஓரளவுக்கு ஸ்கீம் பண்ணுறான். ஆனால் வந்து ஹி இஸ் நாட் இன்டெலிஜென்ட். ஸோ லெட் அஸ் the intelligent fellows வந்து they will do something very nicely and of their own. இவன் வந்து ஸ்கீமர். அதனால் you can only scheme. அதாவது இன்டெலிஜென்ஸில் ஒரு மனுஷன் செய்கிற வேலையை பாருங்க, இவன் ஸ்கீம் பண்ணி செய்வான். இது ரொம்ப வித்தியாசம் இருக்குது அதுக்கு. சரி, நம்ம வருவோம். ஸோ 20வது வருஷம் 21வது வசனம். பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான். அன்று இரவிலே அவன் தன் குமார்த்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். லாபான் தன் வேலைக்காரியாகிய சிப்ராலை தன் குமார்த்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர்கள் என்றான். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, நான் ராகேலுக்காக தானே வேலை செய்தேன், 7 வருஷம் வேலை செய்தேன், ஏன் எனக்கு ஏமாத்திட்டீங்க? இப்போ அவனுக்கு அண்ணன் ஞாபகம் வந்திருக்கும். அண்ணனை இப்படி தானே ஏமாத்திட்டு வந்தான். அண்ணனுக்குரிய அவங்க அப்பா ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது இவன் அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு கள்ளத்தனமாக எடுத்துகிட்டு வந்தான். இப்போ ஒவ்வொரு முறையும் இந்த ஒரு பெரிய லெசன் நம்ம எல்லாருக்கும் கற்றுக்க வேண்டிய ஒரு லெசன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனை ஏமாற்றிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்மளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் காத்துட்ருக்கோம். ஸோ இதுதான் நடந்தது இவருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 7 வருஷம் காலி. அடுத்ததுக்கு அப்புறமும் பாருங்கள்.
அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. பார்த்தீங்களா, வழக்கத்து மேலே போட்டார். சரிண்ணா, வழக்கத்து மேலே இல்லை. அதனால் நீ என்ன பண்ணு, ஆக்சுவலாக மெயின் பாயிண்ட் என்னென்னா, இவன் கை வச்சா வேலை செய்தால் நல்லா நடக்குது, நல்லா இதாகுது, பிஸ்னஸ் நல்லா பெருகுது. இதுதான் அவன் லாபான் கண்டுபிடிச்சது. அதனால் இவனை விட பிடிக்கவில்லை, இவனை வச்சு வேலை வாங்கிக்கிட்டே இருக்கணுன்றத கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சி இது ப்ராஸ்பரஸ் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. இது அவனுடைய ஹேண்ட் இஸ் ப்ராஸ்பரஸ் பிகாஸ் த லார்ட் காட் வாஸ் வித் ஹிம். கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவனுடைய ஹேண்ட் வந்து ப்ராஸ்பரஸாக இருந்தபடினால, அவன் செய்ததெல்லாம் வாய்க்கிறபடினால, அவனுடைய எஜமானாகிய மாமா வந்து அவனை விட்டு பிரிய மனம் இல்லாமல் அவன் இழுக்கிறான், டைம் இழுக்கிறான். இப்போ என்ன சொல்கிறான், அடுத்த பெண்ணுக்காகவும் ஒரு 7 வருஷம் வேலை செய். ரெண்டாவது பெண்ணு நீ கேட்டியே, அவளையும் கட்டித்தரேன், ஆனால் இன்னொரு 7 வருஷம் வேலை செய். பார்த்தீங்களா என்ன கண்டிஷன் போடுறாங்க. ஏமாத்தம்ன்றது அங்கே ஒரு ஏமாத்தம் இல்லை, அடுத்த ஏமாத்தம் வருது. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். பார்த்தீங்களா என்ன பேச்சு பேசுகிறேன். இவனுடைய 7 நாட்கள் ஒரு சீசன். நம்ம யோசனை பண்ணி பாருங்க, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற மக்களுக்கு வந்து 7 வருஷம் ஒரு கம்பெனியில் உட்காந்தானாலே அது ரொம்ப லாங்குன்றோம். நம்ம இந்த காலத்தில் ரொம்ப லாங்காக உட்காந்துட்டான் அப்படின்னு சொல்கிறோம். இவன் வந்து உட்காந்து வேலை செய்கிறான், 7 வருஷம் வேலை செய்கிறான், ப்ளஸ் இன்னொரு 7 வருஷம் வேலை செய்கிறான். விட்டா யுகமாக செய்துடுவான் போல் இருக்குது வேலை. அப்படிதான் செய்துட்டு இருந்தான். அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். அந்தபடியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமார்த்தி ஆகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். இப்பதான் அவனுக்கு வருது. ஆனாலும் அதுலயும் திருப்தி இல்லை. என்னால் ராகேலுக்கு கம்ப்ளைண்ட், ராகேல் பிடுங்கி வைக்கிற எனக்கு பிள்ளை கொடுன்னு சொல்லிட்டு. இவனால் பிள்ளை கொடுக்க முடியாது, பிள்ளை கொடுக்கிறவர் கர்த்தர். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வசனம் படிச்சுக்கோங்க. மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காலை தன் குமார்த்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேல் அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். லேயாள் அப்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். இது இப்போ கர்ப்பம் தரிக்கும்படி செய்கிறது யாரு? கர்த்தர். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் தான் செய்கிறது இந்த காரியத்தெல்லாம். நிறைய பேர் என்ன செய்வாங்க, எனக்கு இது பேர் என்ன, நான் டாக்டர்கிட்ட போகிறேன், நான் எனக்கு பிள்ளை வரல. இல்லை, கர்த்தர்கிட்ட போங்க. கர்த்தர் தான் பிள்ளை பெற செய்கிறவர். அங்கே போட்டு அவர் பிள்ளையிட்ட மலடிகளை பிள்ளை தாட்சிகளாக்கி அப்படின்னு போட்டுருக்கோம். அதே மாதிரி தான் ஹானா, அன்னாள், சாமுவேலோட அம்மாவுக்கு பிள்ளை மலடியாக இருந்தபோது அவளையும் பிள்ளை தாட்சியாக மாற்றினார். இப்போ பிள்ளை தாட்சியர் ஒரு பிள்ளை இல்லை, நிறைய பிள்ளைங்க வந்துருச்சு. சாமுவேல்ன்ற ஒரு பையனை தன்னுடைய தேவனுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஹானாக்கு நிறைய பிள்ளைங்களை கர்த்தர் கொடுத்தார். சரி, வாசிப்பாங்க. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். பார்த்தீங்களா, இப்பதான் வந்துச்சு. வந்தவொடனே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிள்ளை வழி வந்துருச்சு. இப்போ ரூபன். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அப்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டு அருளினார். இவனையும் எனக்கு தந்தார். அவளை எப்படி நடத்திருக்கான்னா, அற்பமா நடத்திருக்கான். அதாவது அவளை வேலைக்காரி மாதிரி வச்சுருக்கான். அவளை ஒரு பொண்டாட்டி மாதிரியே வைக்கல. ஸோ கர்த்தர் இதை பார்க்குறாரு, விசனப்படுறாரு. அதனால தான் கர்த்தர் அங்கே பிள்ளையை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இவனுக்கு ஷாக் அடிச்சு போயிடுது. படிங்க. மறுபடியும் அவன் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டறினார். இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். இந்த இடத்துல இந்த பொண்ணுக்கு ஆசை, தன் புருஷன் தான் கூடயே இருக்கணும். எல்லா பெண்களுக்கும் அது இஷ்டம். எல்லாருமே அதை விரும்புவாங்க. எல்லா பெண்களும் தங்கள் புருஷன் தங்களோட தான் இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. இவர் 4-5 இவருக்கு கல்யாணம் பண்ணிட்டாரே, 4. ஆக்சுவலாக இவருக்கு கல்யாணம் பண்ணது 4 பொம்பளையோட எப்படி சமாளிச்சான்னு தெரில. எனிவே வெரி ஸ்மார்ட் ஃபெலோ, ஸ்மார்ட் குக்கி அவன். ஓகே,
செப்லண்டர், அவன் ஏமாத்துற தன்மையுடையவன். அப்படி இருந்தால் கூட ரொம்ப தந்திரசாலி அவன். அவன் எல்லாரையும் சமாளிச்சிடுவான். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. அப்ப யூதா என்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னா துதி, கர்த்தரை துதி. இதுதான். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே கர்த்தரை துதிக்க வேண்டும். இதுதான். இவன் பிள்ளைக்கே பேர் வச்சிட்டான், யூதான்னு பேர் வச்சு கர்த்தரை துதிக்கும்படி மக்களை ஏவுறான். மக்கள் இதை புரிந்து கொண்டு படிக்க, நம்மளும் துதிக்க வேண்டும். துதிக்க தான் அநேக ஸ்தோத்திரங்கள்னால கிருபை பெருகும். கிருபை பெருகும் போது நம்மளுக்கு ஆசீர்வாதமும் பெருகி வரும். படிங்க. ராகேல் தான் யாக்கோப்புக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். பாயிண்ட்டை பிடிச்சிட்டா, எனக்கு பிள்ளை கொடு, இல்லாட்டி நான் சாகிறேன். இதுதான் அவகிட்ட ஒரு கெட்ட இது. ஷீ திங்ஸ் ஜேக்கப் வாஸ் த ரீசன் ஃபார் த சைல்ட் பர்த், பட் வாட் ஷீ ஷுட் ஹவ் டன், ஷீ ஷுட் ஹவ் கான் டு த லார்ட். அதாவது அவள் இன்னும் தன் தகப்பனுடைய தேவர்களை வணங்கி கொண்டு வந்தபடியால் அங்கே அவர்களோட புத்தி என்ன போகுது, கர்த்தரை நோக்கி பார்க்க மறுக்குது அவள் இருதயம். ஸோ புருஷன்கிட்ட புருஷனை பிடிச்சி அவன் தன் மேலே இருக்க ஆசையை பயன்படுத்தி அந்த அதுபடி போகலான்னு பார்க்குறாங்க. அப்பொழுது யாக்கோபு ராகலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். அப்போது அவள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்கால் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அளவாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியாகிய பில்காலை மனைவியாக கொடுத்தாள். அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தான். பார்த்தீங்களா? அடுத்தது வேலைக்காரி, தன் வேலைக்காரி கொண்டு போய் கொடுத்தா. யோசனை பண்ணி பாருங்க, இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வருமா? வராது.